செழிப்போம். எங்கள் கண்மணி கேட்கிறோமாகிய கர்த்தாவே, அடியை வாழி வாழ்ந்து இவனுக்கு அமர்ந்து கழித்திருக்கிறார் எனும் சரியாக இருக்கிறார்கள். கடவுளின் அழைப்புக்கு இணங்கி நிலத்து வரும்படியாக கடவுளை அழைத்தார். அதன் காரணமாக வந்திருக்கிறேன். கடவுளை அழைப்பு ஏற்று இதனை ஊழியர்கள் பணிந்து அழைத்தார். அவர் நன்றி. தொடர்ந்து மூப்பர் அவர்களுக்கும் மற்றும் பங்காளர்கள் இறைவனின் அனைவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை வழங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் அனைவருக்கும் தெரிந்தது குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி ஏற்பட்டாங்க. வாரத்தில் பரிசுத்த வாரம் சண்டே சாப்பிட்டு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ராகுல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்துருக்கோம். ஃப்ரைடே வந்து மும்மணியான வாரத்தை கடவுள் பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதில் கடவுள் வந்து 7 வார்த்தைகளை பேசிட்டார். ஆனால் கடைசியில் திருமணம் தொகுக்கின்ற பொழுது 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். நமக்கு தோறும் கடவுள் வந்து 4 பேர் கடவுளை பார்த்து 2வது வார்த்தை பேச வந்திருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியின் கூட பரதேசி விருப்பாய் என்று மெய்யாரி உடனே சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நான் போறதுக்கு முன்னாடி ஒரு என்ன மாதிரி நடந்த ஒரு சுச்சுவேஷன் கடவுள் வார்த்தையை வெளிப்பாட்டு சிந்திக்க கடவுள்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு முன்னாடி நிலை பார்த்தா 20 நாள் இறக்கப்பட்டுள்ளார். உடற்கப்பட்டு கொஞ்சம் கூட டயர்டு இறக்கப்பட்டு இங்கும் அங்கும் மழை கேட்கப்பட்டு நீ அங்க போ, யாருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க, இங்க வர முடியுது அங்க போலாம். அதனால என்ன பண்ணாங்க, நீங்க இங்கிருந்து அங்க போங்க, அங்கிருந்து இங்க வாங்க, நைட்டு எல்லாம் வந்து என்ன பண்றாங்க போட்டு இங்க இருந்து மாற்றி மாற்றி கூட்டிட்டு போறாங்க. இது மாதிரி சூழல். அது மட்டும் இல்லாம அவர் போயே சுத்திட்டு இருந்தாங்க. 12 சீசர்கள் யாரெல்லாம் நம்முடைய சீசர்கள் எடுத்திருந்தாரோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிரச்சனை தெரிஞ்சவொடனே ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. காலம் உயிர் பயிர் ஓடி ஒழிஞ்சாங்க. அதே மாதிரி பயந்து வேடிக்கை பார்த்து சில பேர் பயந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. சில பேர் மருந்து வச்சுட்டாங்க. எனக்கு தெரியவே நான் பார்த்து இது ஒரு உலகத்து முக்கியமானது. அவர்தான் இதெல்லாம் நிகழ்வு அவர்தான் வந்து மாஸ்டர் பீஸ் நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம் அவர்தான். அவர் யாருன்னா தூதாஸ் அவர்தான் பண்ணாருன்னா காசு வாங்கிட்டு காரி கொடுத்து நெக்ஸ்ட் சரி போயிட்டு இருப்பாங்க. யாருக்காக கடவுள் வந்து உலகத்துக்கு வந்தாரோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலை பார்த்து அவங்க வந்து ஜனங்களுக்கும் வேடிக்கை பார்க்குது. சரி இவங்க நம்ம பாதுகாப்புல ஒரு கவர்மெண்ட் இருக்குமே, அவங்க நம்ம பாதுகாப்பாங்க அப்படி நினைச்சுப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க தான் கொலையை பண்றாங்க. அவங்க தான் தப்பாக பிளான் பண்ணி அவர் வந்து என்ன பண்றாங்க பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற 7 வார்த்தையா ரொம்ப அவமானமா பேசுறாங்க. ரொம்ப அவருடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்ன பண்றாங்க, அவர் வந்து டிஜிலாக்கும் அவர் வந்து அட்டாக் பண்றாங்க. அவர் சைட்ல பிள்ளை என்ன பண்றாங்க, அவர் வந்து எந்த விதத்துல ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்ண முடியுமோ அப்படியேதான் வந்து டார்ச்சர் பண்றாங்க. சரி இப்படி போச்சு. சரி அவர் போட்டு ட்ரெஸ் இருக்காங்க, அதையும் என்ன பண்றாங்க, ட்ரெஸ் என்ன பண்றாங்க, அதை பிடிச்சு அதெல்லாம் பண்றாங்க பங்கு போடுறாங்க. இது உலகத்துக்கு பங்கு போடுறாங்க. இந்த மாதிரி சூழல் என்ன பண்றாங்க, கர்த்தர் 7 வாரத்தை பேச ஆரம்பிக்கும். பிரச்சனை நடந்துட்டு இதுல பண்றாங்க. கர்த்தர் வந்து பேச வார்த்தை ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தான் பேசுங்க. மிகவும் லாபமான தப்பான சப்ஜெக்ட் அந்த மன்னிப்பு யாரும் வந்து அந்த தப்பான சப்ஜெக்ட் நேர்த்தியாக கையாள பேசின அதுல வந்து பார்த்தோம்னா மன்னிப்பு நேர்த்தியாக பேச முடியுது. இதுல இந்த 2வது லைஃப்லன்னா இந்த 7 வார்த்தைகள் வந்து 6 வார்த்தைகள் வந்து கடவுள் காப்பாற்றவே கூடிய வார்த்தைகள் எல்லாமே பார்த்து அவரே சொல்றது. ஆனா இந்த 7வது வார்த்தை நம்ம பார்க்கிற போது என்ன பண்ண, ஒருவருடைய கேள்வி, ஒருவருடைய வேண்டுதல், ஒருவருடைய கோரிக்கை, ஒருவருடைய விருப்பம், அதுக்கு அவர் சரிசெய்து பதிலளிக்கிறார். அந்த வார்த்தை பற்றி தான் இங்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கு பார்க்கும்போது இந்த உரையாடல் வந்து என்ன நடந்துச்சுன்னா, சரி நம்ம அதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கடவுள் வந்து ஏன் அந்த வார்த்தை மலேசிய உரையை சொல்றாருன்னா ஏன் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 பேர் வந்து சிலர் ஆயப்பட்டிருக்காங்க. கடவுள் வளர்ப்பு கடவுள் தொழில்படுத்தினார். அப்போ 3 இடையே நடக்கும் உரையாடல் தான் இந்த கல்லர் இருவருக்கும் ஒவ்வொரு கல்லர் எந்திரிக்கப்பட்டுள்ளது. இது வந்து வலதுபுறமுள்ள கல்லர் வந்து டிஸ்மாஸ், அவருடைய பேர் வந்து டிஸ்மாஸ். இடதுபுறமுள்ள கல்லர் அவருடைய பேர் வந்து ஜஸ்டாஸ். இங்க இடதுபுறமுள்ள ஜஸ்டாஸ் என்ன பண்றாருன்னா, கடவுளை பார்த்து நீ கிறிஸ்துவானா உன்னையும் நீங்கள் ரட்சித்துக் கொள் என்று அவரை எழுதார். லூக்கா 23:33 பார்த்தீங்கன்னா யாராவது வாசிங்க. லூக்கா 23:33. பாத்தீங்கன்னா நீ வந்து கிறிஸ்துவானா உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று எழுதார். அப்ப ஒரு கிறிஸ்துவோட தெரிஞ்சிட்டவர் அப்ப அவருக்கு யாரு கடவுள் வச்சிருப்பார், அவருக்கு காப்பாற்றிக்கிறாங்க.
காரணம் இவர் வந்து ஒரு கிண்டல் பண்றாரு. அதுக்கு என்ன பண்றாங்க, இந்த பாப்பை வந்து இது வந்து பாப்பை அடுத்த கவலை என்ன சொல்றாங்க, அவரை கடிந்து கொள்வதை பார்க்கப்பட்ட கவலைகள் பண்றாரு. நீ வந்து நீ பண்ணது தப்பு, நீ வந்து இது மாதிரி பேசுறீங்க, உண்மையிலே வந்து அவர் யாரும் தெரியுமா, இதுக்கு முன்னாடி வந்து கடவுளை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க, இதை பொழுது கடவுள் வாக்கு வெளிப்படுது. இதன் பிறகு அந்த வளர்ப்பு அவரை கடிந்து கொள்கிறார். அப்புறம் என்ன பண்றாங்க, கடிந்து கொள்ளுது. அதை வந்து அவன் கவலை பற்றி அவன் விளக்கலாம், கடவுள் யாரும் விளக்கிறான். இந்த வார்த்தையை ஒழிப்பதற்கான அந்த இரண்டாம் கல்வியின் வார்த்தையை நான் சிந்திக்க அழைக்கப்பட்டது. கடவுள் வந்து இரண்டாவது கல்வி நம்ம சிந்திக்க கடவுளுடைய வார்த்தைகளுக்கு காரணமான இரண்டாம் கல்வி வார்த்தை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். இப்ப உங்களுக்கு கஷ்டம் மாதிரி நீங்க வந்து கொட்பையில 7 வார்த்தையாக பேசுவாங்க. ஆனா 7 வார்த்தை இந்த இரண்டாவது வார்த்தை உருவாவதற்கு காரணமாக கல்வியை பற்றி நமக்கு சிந்திக்கப்படுவோம். அன்புக்குரியவர்களே, அதோட ஆரம்பத்தில் அந்த ஒரு கடலை வந்து மரணிசிவாவுக்கான அழைப்பதற்கான ஆரம்பத்திலேயே வந்து இந்த இரண்டாம் கடல். இந்த கடல் என்ன பண்றாருன்னா, என்ன பேசுகிறார், எப்படி பேசுகிறார், அது எப்படி தரமாக கடவுளை பார்த்து செல்கிறது, அதை கடவுளுக்கு எப்படி வந்து மரணிசிவாவை கொண்டுகிறார் என்பதை பற்றி நம்ம ஒரு 3 பிரிவுகளுக்கு சிந்திக்கப்படுகிறோம். முதலாவது லூக்கா 23 40 பாத்தீங்கன்னா, நீ தேவனுக்கு பயப்படுவது இல்லையா, நீ எவ்வளவு ஆசை கொடுத்தாலும் தேவனுக்கு பயப்படாது. இன்று அந்த இரண்டாம் கல்வன் முதல் கல்வை கடித்து கொடுக்கலாம். எனக்கு அனுமதி இந்த நிகழ்வு நடப்பதற்கு சற்று முன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மன்னிப்பை பற்றி பேசுறாங்க. அப்படின்னா பண்றாரு, அது சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, கடவுள் பின்னாடி இவர்கள் மன்னியும் நாங்கள் செய்கிறது இன்னும் தெரியாது. அதுக்கு என்ன பார்த்து அழைக்க வேண்டும், அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கேட்கிறாங்க, எல்லாம் ஷேர் பண்றாங்க, எல்லாம் கொண்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்து அவருக்கு போய் என்ன பண்றாங்க, உங்களுக்கு மன்னியும் நாங்கள் செய்கிறது இன்னும் தெரியாது கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ நம்பிக்கை என்றார். அவங்களால நம்பிக்கையே இல்லாம தெரிய வச்சுருவாங்க. என்னதான் அவங்க சொல்லுவாங்க, நமக்கு எதுவுமே சொல்லிட்டு நீயே சாப்பிட இந்த டைம்ல என்ன பண்ணா கடவுள் வந்து பூஷிக்கிறார். அதை பார்த்துட்டு இரண்டாவது அதுக்கெல்லாம் அவங்க கருத்துக்கலாம். நீ இந்த ஆசிரியப்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம பண்ண மனிதப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு போய் நீ வந்து ஃபீல் பண்ணாங்க, நீ வந்து எவ்வளோ காலத்துக்கு வாழ்ந்துருக்கீங்க, அப்படி வந்து நியாயம் பார்த்தா நீ தேவனுக்கு பயப்படுறோம். அப்படி வந்து நீ தேவனுக்கு பயப்படுறதுன்னா நீ வாழ்ற வாழ்க்கை பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இதோட நீ நாம செய்கிற பாவங்கள் தண்டனை பாவம் செய்தார். நீ வந்து செஞ்சு எல்லாமே நான் பண்றதா கரெக்டு, நான் எப்பவுமே கரெக்டா பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு தொழில வந்து நீ ஒரு தப்பு பண்ணிருக்க. ஆனா நான் கண்டிக்கப்பட்ட சூழலை கூட நம்ம வந்து ஒன்றும் கிடையாது. ஒன்றும் சில நேரத்தில் ஒரு உயிர் பிரிய போது நம்ம நம்மளுடைய உறவுகளுக்கும் வாழ்க்கைக்கும் வழக்கம் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். இந்த சூழ்நிலை நம்ம மனம் மாறாம இருக்கேப்பா அப்படின்னு சொல்ல மனமாறாக தேவன் யாருக்கும் உண்மையை அறியாததா இருக்கிறது சொல்ல ஒரு கொஞ்சம் வேலை தேவையே இருக்கிறார். கொஞ்சம் தலைவர் வந்து பயனே கிடையாது ரொம்ப வந்து கோபத்தை கலந்து கொள்கிறார். இது பார்க்கும்போது அந்த இரண்டாம் கண்கள் தன் நிலையை உணர்ந்து மனக்கருத்து கொண்டிருப்போம். அப்பதான் கிடைப்பா முதல்ல முடியும் வருகின்ற போது கூட அவங்க வந்து நம்ம பண்ண கட்டணம் கிடைச்சிருக்காங்க. ஆனா நீங்க வந்து அவங்க வந்து தலைவர் இந்த முதல் வார்த்தை கேட்டு அவன் மனம் மாறிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு விசுவாசிக்கு. அப்போ அந்த சூழல் அவன் மனம் மாறினா சடனா வந்து இந்த மாதிரி வந்து அவங்க கலை பேசுகின்ற போது அவரை ஜீரணிச்சுக்கணும். என்ன நான் இப்பதான் மனதில் மரியாதை பாவப்படுத்தப்படுகிறது என்ன பண்றோம், அது உண்மையிலே வந்து கடவுள் வாழ்க்கை நான் விளக்கிறேன். அப்போ அது வெளிக்காக நம்ம கடவுள் கோவப்படுவோம். எனவே அன்புக்குரியது நாம் கூட வேலை தலைமுறைகளாக இருக்கும்போது நம்மை கற்காதுப்படுவது நம்ம கடவுளை அதிகமாக கட்டுப்படுத்தும் அவர்கள் கற்காதுக்கலாம். அப்படி இந்த கொள்ளாத கடவுளுக்கு பயந்து நடக்கும்போது எந்த கொள்ளாத தீர்க்கும் அவர் தப்பியிருப்பார். அவை எவ்விதமான கொள்ளாத தீர்க்கும் அவர்கள் தப்பிப்பது நாம் கடவுளுக்கு பயன்படுறோம். கடவுளுக்கு பயப்படாம நம்ம மதத்தான் கரெக்டு அப்படின்னு நம்ம இருக்கிற போது கடவுள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் விசாரிக்க நேரம் பார்த்துக்கிறார். அது நான் கவலைப்படுத்திக் கொள்ளாமல் நான் உலக பாருங்க கடவுளுக்காக நாம் வாழ்வை கருதுகிறோம். இரண்டாம் கடலை போல் நாம் இருக்கின்றோமா அல்லது முதல் கடலை போல் எதுவும் இல்லை நாம் காப்பாற்ற ஆளுமே தெரிஞ்சாலும் நம்ம வீட்டு வருஷம் வேலை வருஷம் பேசிட்டு நம்ம ஜஸ்ட் பார்க்க போறோமா என்று கடவுள். இரண்டாவது குற்ற உணர்வு கடல். முதல் பார்த்தது தேவாலயம் கண்ணன், இரண்டாவது குற்ற உணர்வு கண்ணன். இதற்கு அறியாதிகள் 73 41 யாராவது படிக்கிறேன்.
அதாவது நாம நியாயப்படி தண்டிக்க முடியும், நாம் நடக்கத்திலிருந்து தக்க பயனை அடைகிறோம், எவ்வாறு நடக்கவில்லை என்று அதை தடுக்க முடியும். என்னாச்சுன்னா நம்ம வந்து நியாயப்படி தண்டிக்க முடியும். கட்டுக்கூட வந்து பனிஷ்மெண்ட் நம்ம வந்து ரொம்ப நேர்மையாக கிடையாது, நம்ம வந்து எவ்வளவு அநீதி பண்ணிருக்கோம், எவ்வளவு கொலை பண்ணிருக்கோம், கொடுமை பண்ணிருக்கோம், நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய கொலை எடுத்திருக்கோம். அதனால சூழலையா வந்து ஒன்றுமே பண்ணலையே, யாருக்கு பண்ண சொல்றான்? ஏன்னா நம்ம கொள்ளப்படுறவங்களே மனித மனிதன். அப்போ இந்த நிலையாளர் மூணு தொடர்ந்தாரு. இந்த நிலையாளர்கள் அவருக்கு தேவன் மீது பழக வேண்டும் என்று தெரியப்படுத்தினார். அப்போ அவர் அங்கே கழித்து கொள்கிறது. அவர் தான் ஒரு பயம் வரலாம், முதல் கருத்து பயம் தான் இந்த ரெண்டாயிரத்தி வந்து அவருக்கு ஒரு பயப்படுவார். அது மாதிரி இல்லாமல் தான் ஏன் தண்டிக்கப்படும் என்று அவர் பேசுகிறார். அப்போ நாம் ஏன் தண்டிக்கப்படுறோம்? அப்ப நம்ம வந்து தப்பு பண்ணாத வரல, நம்ம தப்பு பண்ணாதான் நீங்க வந்து நான் பாவம் செய்தோம், அவர்கள் ஒரு பாவம் செய்யவில்லையே என்று சுற்றி அவர் பாவம் செய்யாத நமக்காக எல்லாரும் சுற்றி கூட்டத்தை அனைவரும் முடியும் தைரியமா சொல்லணும். அவர் வந்து ஒரு பாவம் பண்ணல. அப்போ பண்ண அவர்களுக்கு அவருக்கு உதவி பண்ணது அந்த பகுதி மக்கள் பக்கத்துல எல்லாருமே தெரியும். அதான் நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. இந்த சூழலை பார்த்தோம்னா அப்போ கூட்டம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். இப்ப நம்ம அது மாதிரி தலைவர்கள் அரசியல் செய்வாங்க. எப்படி நடக்கிறவர்கள் நடக்கிறதா நிறைய பேர் பார்த்து சொல்லி அனைத்து வந்திருப்பாங்க. அதுக்காக அவர் தெரியாம அவர் எப்படி வந்து பார்த்தாரு, எந்த மாதிரி காதலிக்கிறாங்க, அவர் வந்து நிலவரத்தை உயிர் கொண்டு அவங்க சொல்லி பார்த்து வந்திருக்காங்க. சில பேர் சொல்லி நிறைய ராஜனா வந்து பரம்பரையாக பார்த்தோம், இன்னும் அவங்க பார்க்க வந்திருக்காங்க. அப்புறம் அரசாங்க வந்து இருந்தா இல்லைன்னா அவங்க முழுமையா வந்து தொழிலாக வந்திருப்பாங்க. பலதரப்பட்ட மக்கள் வந்து அந்த கடவுளுடைய மரத்தை பார்க்க வந்துருக்காங்க. இந்த சூழலில் அவர் என்ன பண்றாருன்னா அவர் முதல் தலைவருக்கு இரண்டாம் தலைவருக்கு என்ன பண்றாருன்னா அவர் சொல்றது அவருக்கு ஊசி பற்றி அவருக்கு போடுகிறார். ஊசி பற்றி போடுகிறார். அப்போ எனக்கு எப்படி போடுறா அவர்தான் முதல் எத்தனை போடுது கடவுளை பற்றி முதல்ல அறிக்கை தெரிவிச்சு அழகாக என்ன ஒரு பிரச்சனை இதோட அறிக்கை பின்னும் அவங்க அறிக்கை செய்யறாங்க. கடவுளை வந்து இது மாதிரி பண்ணாரு. இவங்க கடவுளை வந்து பக்கத்திலே வச்சுட்டு என்ன பண்றாங்க, கடவுளை பற்றி ஒரு வேலை சொல்றாங்க. அப்போ முதல் விசாரிச்சு அப்போ முதல் அனுப்புவது நாம் கூட நிலையற்ற வாழ்க்கைக்கு உயராமல் நிலையற்ற வாழ்க்கைக்கு உயராமல் நமது பாவ குற்றங்களை மறைத்து நமது பாவ குற்றங்களை மறைத்து கிறிஸ்துவாக வாழாமல் அதை கல்லறிப்பு சிலுவையில அவர்களிடம் மறைந்தார்கள். அதுபோல் நாற்பது நாளில் எப்படி வந்து அவருடைய இரண்டாவது கல்வி நான் முதல்தான் தப்பு அதுதான் கல்லறிதான் சொல்லி அவங்க வந்து முழுமையா என்ன பண்றாங்கன்னா பாவ மன்னிப்பு பெற்று முழுமையா வந்து சிலுவையில் வந்து அவர்களுக்கு சிலுவையில் மறைக்கும்போது அவர்கள் பாவத்தில் வந்து அடைந்தாலும் அதுபோல நமக்காக சிலுவை கடவுள் துணி கொண்டிருக்கிறார். இந்த உண்மையில துணி கொடுக்கிறார். இது நல்ல சான்ஸ். இந்த ஆபத்தை வழி ஆபத்து கிடையாது, வழி ஒரு சொல்லிக்கணும். நாம் தயாராக சிந்தித்து பாருங்கள். இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், நாம் பண்ண பாவங்கள் அநியாயங்கள் வேறுகள் அக்கிரமங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் கடவுள் மன்றாடு. இது வந்து நல்ல சான்ஸ் இல்லை. நமக்காக சிலுவையில அழைத்து துணி கொண்டிருக்கிற கடவுள் வந்து அவர்கள் பார்த்து வைப்போம். அவர் நம்மளை அவர் சிலுவையில் அழைக்கிறது நம்ம பாவங்கள் அப்படியே அழைந்து இயேசுவை சிலுவையில் அழைவோம். இப்படி நாம் நமது தப்பிதங்களை அறிக்கை செய்து வாழ்வோம். நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை செய்து வாழ்கிற போது நமது வாழ்வு இந்த கல்லறை போல எந்த செயலும் தான் மதிக்கும் கிடையாது. அவர் வந்து இதுவரை ஒன்றும் கிடையாது, இறந்து போச்சு. இதுதான் அவரால் வந்து மனிதன் வந்து வாழ முடியாது. அப்போ இந்த சூழ்நிலை பண்ணாலும் அவர் வந்து கடவுள் எழுதினால இடையில கிடைக்கும் முடியல. ஆனா இந்த சூழ்நிலை பண்ணா கடவுள் எழுதினாரு. அப்போ கடவுள் நம்ம எழுதுறதுக்கு எந்த சூழ்நிலை தலைநடத்திருப்பாங்க, என்ன கடவுள் எழுதிப்பாரா, உறவு யாரும் விசேஷம் எழுதிருக்காங்க, நான் மதமாக எழுதிப்பாரா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா கடவுள் வந்து மதம் பார்க்கிறவங்க அவர் வந்து யாரும் ஏற்றுக்கொண்ட கடவுள். ஆகவே தயவுசெய்து அன்பு கொள்வது நம்முடைய பாடத்தை அறிக்கை செய்வதற்கு நாம் தயாராக என்று நாம் சிந்திக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் அறிக்கை புரிகின்ற போது அவர் நம்மை கடவுள் மன்னிப்பார். இந்த மன்னிப்பின் மூலமாக நாம் கடவுளுக்கு நித்திய வாழ்வில் நாம் பங்கு கொள்வதற்கு இதுவும் சந்தேகிக்கிறேன். மூன்றாவது விசுவாசம் நிறைந்த கல்லல். முதலில் பார்த்தது தேவ பயம் நிறைந்த கல்லல், இரண்டாவது குற்ற உணர்வு நிறைந்த கல்லல், மூன்றாவது விசுவாசம் நிறைந்த கல்லல்.
லூக்கா 7:42 வாசிக்கிறேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இப்போ இதுவரை முதல் கல்வியில பேசிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா ஜீசஸ் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைச்சிருங்க, எனக்கு நினைத்து பாருங்க. நீங்க பார்க்கும்போது கடவுள் உண்மையில் யாருன்னு உணர்ந்தவங்க. அப்போ உண்மையில தெரிஞ்சிச்சு யார் உண்மையான கடவுள், யார் பண்ணி போன, யார் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் உண்மையா தெரிஞ்சு தன்னுடைய இன்னொரு கல்வனை அவப்பண்ணி விடுறாரு. அப்போ அவன் வந்து என்ன பண்றான், கை சேர்ந்த பண்ணலாம். எப்படி நம்ம பண்ணதுதான் வந்து கரெக்டு, நம்ம வந்து சாப்பிடுறது காப்பாற்று முதல்வரையும் இதே சாமி நம்ம காப்பாற்று நம்பிக்கை இருக்கிறான். ஆனா இங்க வந்து உண்மையிலே வந்து தொங்கி மறிக்க போகிறான். அவனே வந்து இந்த கடவுளை காப்பாற்றுற அது போல அவன் நம்பிக்கிறான். அவருடைய அவநம்பிக்கை உடைக்கிறார். நீ நினைக்கிற சாமியை காப்பாற்று உண்மையான சாமி நம்ம ஜீசஸ் என்ன சொல்ல அந்த கொள்கிறாப்போ தனது வாழ்வு வந்து பூமிக்குரிய வாழல. நம்ம வந்து இப்ப வாழ வந்து பூமிக்குரிய வாழல. இது வந்து முடிந்து போனதுனால இது வந்து முடிந்து போன வாழ்வு கிடையாது. இதுல கூட என்ன பண்ணுது, நம்ம வந்து கையிலே சாப்பிட முடியாது. என் வாழ்வு பிரிக்கப்பட்டு சுவாசிக்கிறான். அப்போ என்னுடைய வாழ்வு வந்து இதுக்கப்புறம் தான் பிரிக்கப்படும். நான் வந்து மண்ணில் வந்து பொறிக்கப்படுவது விதைக்கப்படுறேன். ஒரு மூலமா வந்து நிறைய ஆத்மாக்களை வந்து அந்த கொண்டு வருவேன். அதன் வெளிப்பாடாக கடவுள் வந்து என்ன பண்றான், ஆண்டவரே நினைக்கிறான். இப்ப நம்ம பார்க்கும்போது ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தவர்கள் இருக்கிறார். அப்போ பொதுவாக ஆண்டவரே என்று யூதர்கள் வந்து யாராவது சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து யார் ஆண்டவரே சொல்லுவாங்க, ரொம்ப அவங்களுடைய கிறிஸ்டின் பார்ப்பாங்க. அதாவது ரொம்ப உயர்நிலையில இருக்கணும். அவங்க எது மாதிரி ராஜாக்கள் மிகவும் பெரிய பெரிய உயர் பதவி இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஆண்டவரே மக்கள் சாதாரண நிலையில் இருக்கிறவங்க ஆண்டவரே சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த இரண்டாம் கடவுள் வந்து முன்னாள் எப்படி இருக்காங்க தெரியாது. ஆனா இப்பொழுது கடவுளை ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக ஆண்டவரே என்று அழைக்கிறார். அப்போ அந்த வார்த்தை வந்து உயர் பதவிகளுக்கான இந்த வார்த்தை வந்து கடவுளுக்காக கொடுக்கிறார். அந்த வார்த்தை வந்து கடவுளின் பக்கம் வந்து திரும்புறான். அப்போ இதுவரை எல்லாரும் படிச்சுட்டு இவங்க ராஜாவான வார்த்தை என்ன பண்றாங்க, கடவுள் வந்து முகத்துல வந்து காலை கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்க, சாட்டையில அடிக்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க, எதுவுமே பண்ண பொறிக்க பண்ணிட்டு அந்த சூழ்நிலை வந்து என்ன பண்றாங்க, ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. ஆண்களே ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போது எந்த ஒரு அற்புதமான ஒரு கொடிய குற்றத்தை சிலுவையில் இருக்கிற அளவுக்கு யோசியை பாடுபடுறது உடனே என்ன பண்றாங்கன்னா கடவுள் வந்து திரும்பி பார்க்கறாரு. பார்க்கிற போது இவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது. இந்த நிமிஷம் வரையும் வந்து ஏதோ கொலை பண்ணிட்டு ஏதோ சம்திங் வந்து குற்றம் பண்ணிதான் வந்திருக்கான். இந்த சூழலில் வந்து சிலுவை சொல்லிட்டு போது இன்னும் மனமாறி கடவுள் என்ன பண்றாரு, அழைக்கிறார். பாருங்க, திரும்பி பார்த்துட்டு பார்க்கின்ற போது அவர்களுடைய கடவுளை பார்வை அவன் மீது படுகிறது. அப்படின்னு நமக்கு கிறிஸ்துவுக்காக வாழணும், கிறிஸ்துவுக்காக நம்ம அனைத்துமான செயல்களை செய்யணும், நம்முடைய அனைத்துமான நம்ம எடுக்கிற அனைத்து முயற்சிகள் கடவுளுக்கு முடியதாக இருக்குது. அப்படி ஒரு கடவுளை நம்மையே பார்க்க மாட்டார், நமக்காக ஏன் அவர் நேரத்தை ஒதுக்க மாட்டார் என்று சிந்திக்க தந்தை நம்ம சிந்தித்து பார்க்கணும். காரணம் நம்மளால எல்லாமே பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்றது, கடவுளுக்காக என்ன செய்யணும், நம்ம வந்து எல்லா விதமான காரியங்களை செய்கிறோம். அப்பொழுது கடவுள் நம்மை ஆயத்தப்படுத்துறாரு. திருப்பிள்ளை மொபைல் வச்சிருக்க முன்னாடி தம்பி அடுத்தது உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தது. முதல் பார்த்து ஆண்டவரை, இரண்டாவது உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தது. அப்போ இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. இவர் வந்து நினைச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. அப்போ என்னை நினைத்து பாருங்க. அது எப்படி நல்ல கஷ்டம் அடியேனே நினைத்து வருகிறது. அப்போ மனசுல நீங்க தான் உங்களை விட்ட ஆளே கிடையாது. அதனால உங்களுடைய ராஜ்யத்தை நினைத்ததும் அதுவும் அடியேனே நினைத்தது ரொம்ப கான்பிடண்டா சொல்றாரு. அப்போ கடவுள் ஒரு ராஜ்யம் உண்டு அவங்க விசுவாசம். அப்போ வந்து கடவுள் தான் இருக்கிறாங்க. அவர் வந்து ராஜ்யத்துக்கு போகும்போது இருப்பாரு. அவங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறாரு. இப்போ நிறைய கட்சிகளும் பார்ப்போம். நிறைய அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிறப்ப நம்ம சில பேர் அவங்க வந்து பொறுப்பு நிறைய சொல்றப்போ அதை செய்வோம். சில பேர் அவங்க வந்து நம்ம அவங்க வந்து வாய்ப்பு கிடைக்காத அது போன்ற கடவுள் ராஜ்யத்தில் சேர்க்கும் போது நாமும் கடவுளின் பங்காக இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். அப்போ என்னை நினைத்தது என்ன நினைச்சுப்பா, நீங்க நினைச்சாலே போதும், எனக்கு நினைத்து பாருங்க. என்னை அனுப்புவது அவருடைய விசுவாசம் என்னை நினைத்து பாருங்க என்று சொல்லும்போது எப்படிப்பட்டார்கள். நாம் கூட இவரை போல கடவுளுக்கு ஒரு ராஜ்யம் ஒரு விசுவாசத்தை கூடி வந்திருக்கோம். நமக்கு தெரியும் கடவுளுக்கு வந்து ஒரு ராஜ்யம் இருக்கு, அவர்களை காப்பாற்றுவாரு. அதனால ஒரு நாள் நம்ம சுற்றி இருந்தாலும் நாம் இந்த நேரத்தில் வந்து மாநிலத்தில் உட்காந்துருக்கோம்.
பெரிய பெரிய இருக்கு 3 மணி நேரம் நம்ம சாப்பிடாம கடவுளுக்காக உட்கார்ந்து போது நம்ம வந்து நம்ம பிள்ளைகள் பழகி காரணம் நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் இதை அவர்களுக்கு தலைமுறை எடுத்து சொல்லணும் என்ற ஒரு நோக்கம் முன்னிலை நோக்கம் தான் வந்திருக்கணும். அது நம்ம பிள்ளைகளுக்கு கல்வியாக இருக்கிறோம் சிந்தித்து கடவுள். ஆனால் அது நாம் இணைய நாம் எப்படி நம்ம கல்விப்படும் நமக்கு ஜஸ்ட் சொல்லிட்டு போகாது. அது நம்ம என்ன பண்ணணும் அப்படி நம்ம சிந்தித்து பார்க்கணும். இந்த கல்லறை போல நாம் வந்து முதல் கல்லறை போல இருக்கின்றோமா இல்ல இரண்டாவது கல்லறை போல நாம் இருக்கின்றோமா? இரண்டாவது கல்லறை மன திருப்தி மன கடவுள் வருகிறார் வந்து நன்மையை பெற்றுக் கொள்கிறார். அப்போ இது மாதிரி இப்போ 2 பேர் பேசி முடிச்சிட்டாங்க. இப்பதான் நம்ம வந்து ரைட்டிங் வரப்போம். இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசி இருப்பாயிட்டு மெய்யார் படத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சூழலை வந்து அவங்க கேட்கிறாங்க நினைத்து பாருங்க. அது கடவுள் இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசி இருப்பாயிட்டு மெய்யார் படம் போயிருக்கீங்க. ஒரு வருஷம் பிரிச்சு பார்த்தா இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசிகள் இருப்பாய் என்று அது வந்து 5 மெய்யார்கள் வந்து 6 உனக்கு சொல்லுகிறேன். மொத்தம் 7 பிரிச்சு பார்க்கணும். 7 வார்த்தை உண்மையிலேயே இதைத்தான் 7 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கு அப்ப காரணம் பிரிச்சு பாருங்க. இன்றைக்கு இன்னைக்கு இப்பயே வந்து நீ நான் என்னைக்கு ராஜு அமைக்கிறேன் அன்னைக்கு வந்து நாங்க கூட்டு போனோம் நினைக்கணும் அவசியம் இல்லவா? நீங்க இப்பயே உடனே நெக்ஸ்ட் வந்து நீ இன்றைக்கு யாரு நீ தான் வேற யாரு வந்து கேட்ட அப்போ உடனே ஒரு கிடைச்சது என்னுடைய யாரு என்னுடைய கூட பரதேசி இருப்பாரு பரதேசி அப்போ பரதேசிக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சொற்கும் பரவம் இந்த பூர்வகமான வாழ்வு கிடையாது. நம்ம அனைவரும் போராடி அந்த நித்திய ஜீவன் நித்திய வாழ்வுக்காக போராடி அப்போ அந்த வாழ்வு அவங்க ஈஸியா வேலை கிடைச்சிட்டு ஒரு கல்வனை கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்காதா? நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். அதுக்கு நாம் எப்படின்னா நம்ம தகுதிப்படுத்தும். அப்போ பரதேசியில் என்ன சொல்றாரு? இருப்பாள் என்று இருப்பார் ரொம்ப காரணம் இருப்பதா அப்படின்னு சொல்லிட்டு மெய்யாக பிரார்த்தனை பண்றாரு. கடவுள் பிரார்த்தனை பண்ற மெய்யாகவே யாரு சொல்றா? ஓகே உணர்ந்து சொல்கிறேன் கிளியரா சொல்றாரு. அப்போ யாருக்குன்னா ஒரு கல்லர் வந்து கடைக்கு சொல்லி முன்னாடி அவருடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா அந்த கல்லனுடைய வாழ்வு பாவமணிப்பு அவர் எடுத்தது கிடையாது, திருவிழு எடுத்தது கிடையாது. யார் இருந்தாங்க? சண்டே ஸ்கூல் போல கிடையாது, பிபிஎஸ் போல கிடையாது, ஜபம் பண்ண கிடையாது, யாரையாவது மெசேஜ் கன்வென்ஷன் போல கிடையாது. ஆனா எதுவுமே பண்ணாத மனமாறு தன்னுடைய உயிர் போகிற சூழல் வந்து மனமாறிக்கப்பட்டு கடவுளுடைய அன்பான வார்த்தை அவனை பேசுகிறார். அப்போ ஆனா தேவன் இவரை கண்ணோக்கி அவன் தேவாத பரதேசி வாழ்தான் நினைத்து பாருங்க. நீங்க என்ன வந்து நினைத்தா போகணும். ஆனா என்ன பண்ணாரு? பரதேசி வாழ்க்கை நீங்க பக்கத்துல இருப்பா அப்படின்னா அப்போ கடவுள் வந்து எனக்கு எத்தனையோ பேர் படைத்து மேலே போய் நம்ம நம்பிக்கை நம்முடைய முன்னோர்களாக மேலே விசுவாசம். ஆனா முதல் ஆளாக கடவுள் சென்று பரதேசி வாழ்க்கை யாரு பார்த்தா 2வது பார்த்து இதற்கு நாம் இதுவரை எப்படி இருக்க காரணம் என்பது ஒன்றுமே எல்லாம் ஜீரோ. இனிமேல் இங்கிருந்து ஆளுநர் நாம் வெளியே சொல்கின்ற போது நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் கடவுளுடைய பரதேசி வாழ்வை சொல்கின்ற போது கடவுள் நம்மையும் திரும்பி பார்த்து பரதேசி வாழ்வுக்கு முன்னின்று அவர் நம்மை விளக்குகிறார். நாம் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழல் முதலில் பார்த்தது போல நம்முடைய வாழ்வு வேறு வழிகளில் வாழ்வு பாடம் இருக்கின்றதா அல்லது குற்ற நிலையில் எவ்வளவு இருந்தாலும் அதை நாம் மன்னித்து கடவுள் முழுமையாக நாம் வந்து நம்ம மனம் மாறிக்கின்றோமா? அடுத்து விசுவாச நிலையில் வாழ்வு கடவுள் பலன் நன்மை கிடைக்கும், எந்த பலன் கிடைக்காது. அதான் நான் முழுசா வரலாம் நம்பின நிலையை அவன் வந்து பயன்படுத்தும். ஆக நம்முடைய வாழ்வு இப்படியாக செய்திருக்கிறது. கடவுள் நம்மை ஆசிர்வார் கர்த்தத்தாலே திருவள்ளத்தை ஆசீர்வதிப்பார்கள். அப்படின்னு ஜெபிப்போம்.